புதன் உதயதர்சனம் நிகழ்ச்சியின் மூன்றாவதும் இறுதியுமான அம்சத்தோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று 17ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி வரை பதுளை வெள்ளச பல்கலைக்கழகத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 21 கூட்டு பாடசாலைகள் இணைகின்றன. இறுதி கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தான் இவை ஒன்று இணைகின்றன. உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி திட்டம் என்றால் என்ன, இதன் குறிக்கோள் என்ன, இதில் பங்கு பெறுபவர்கள் யார், இதனால் நன்மை அடைபவர்கள் யார், இதனை நிகழ்த்துபவர்கள் யார், இது பற்றி நிறைய விடயங்கள் பற்றி நாங்கள் பேச இருக்கின்ற எங்களோடு கலந்துரையாடுவதற்காக இந்த மூன்றாவது அம்சத்தினூடாக இணைந்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் அம்பாறை மாவட்ட நிகழ்ச்சி திட்ட பொறுப்பதிகாரி முகமது அசான் சலீம் எங்களோடு இணைந்திருக்கின்றார். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கலாம். வணக்கம். ஆரம்பத்தில் நினைக்கிறோம், இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாகத்தான் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. பொதுவாக சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக கூட இது பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் ஆரம்ப கட்டமாகத்தான் இந்த பாடசாலைகள் இணைந்த நிகழ்ச்சி திட்டமாக இதை நடத்துகிறார்கள். இந்த பாடசாலை இணை நிகழ்ச்சி திட்டம் சொல்லுகின்ற போது இது எதனை குறிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்று தொடக்கம் எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற இருக்கின்ற கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் இறுதி நிகழ்வை பற்றி பேசுவதற்கு முன்னால் அது சம்பந்தம் அந்த நிகழ்ச்சி திட்டம் பற்றி சற்று விளக்கமாக கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே கேட்டுக்கொண்டிருப்பதற்கும் அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். முன்னேற்றத்திற்கான சமூகங்கள் நிகழ்ச்சி திட்டம் இல்லையா? அதாவது UNDP-யின் மாறுநிலை முயற்சி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆஸ்திரேலிய சர்வதேச ஒத்துழைப்பு நிதியத்தின் நிதியுதவியுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பல மாவட்டங்களிலே நடத்தி வருகின்றோம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தளவிலே கடந்த 30 வருடங்களாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் பல்வேறு இயற்கை அனர்த்தங்களினால் கூட பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி, அதை தொடர்ந்து அல்லது அதுக்கு முந்தியிருந்தே காணப்பட்ட உள்நாட்டு யுத்தங்கள், அதே போல் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள், இவ்வாறான பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இந்த அடிப்படையிலே UNDP நிறுவனம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடைய அந்த நிதியுதவியுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்தோம். இது ஒரு நீண்ட பயணம். உண்மையிலே நாங்கள் இன்று கதைக்கின்ற இந்த இறுதி நிகழ்ச்சி திட்டமானது ஒரு ஆரம்பம் அல்ல. இது 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை, நாங்கள் உண்மையிலே இதன் சரித்திரத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை 2005ஆம் ஆண்டுகளிலேயே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அப்பொழுது அதுக்கு நாங்கள் பெயர் வைத்திருந்தோம் விளையாட்டின் ஊடாக சமாதானம், அதாவது S4P, ஸ்போர்ட்ஸ் ஃபார் பீஸ். அதிலே நாங்கள் குறிப்பாக சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை இலக்காக வைத்து அதிலே பாடசாலை நிகழ்ச்சி திட்டங்களும் உள்வாங்கப்பட்டிருந்தன. அதிலே முக்கியமான கருப்பொருளாக விளையாட்டின் ஊடாக எவ்வாறு நாங்கள் சமூகங்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு கொண்டு வருவது, எவ்வாறு ஒரு நல்லுணர்வை ஏற்படுத்துவது, எவ்வாறு மக்கள் மத்தியில் காணப்படுகிறது பீதி உணர்வு, அவநம்பிக்கைகளை இல்லாமல் ஆக்குவது என்பது சம்பந்தமாக நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்தி விளையாட்டின் மூலமாகவும் பாடசாலை இணைப்பு திட்டங்கள் ஊடாகவும் நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சி திட்டத்தை நடத்தியிருந்தோம். அந்த வகையில் நினைக்கிறேன் 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டால் இது 3 வருடங்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சி திட்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த விளையாட்டின் ஊடா சமாதானம் என்ற நிகழ்வு 2007, 2008ஆம் ஆண்டுகளிலே நிறைவடைந்தது. அதுக்கு அடுத்த கட்டமாக, அதான் நான் ஒரு நீண்ட பயணம் என்று சொன்னேன், அடுத்த கட்டமாக நாங்கள் கம்யூனிட்டி ஃபார் பீஸ், அதாவது சமாதானத்திற்கான சமூகங்கள் என்ற ஒரு, அது 2வது கட்டம். அதன் தொடர்ச்சியாக 2008 2011ஆம் ஆண்டு வரைக்கும் 2010ஆம் ஆண்டு இறுதி காலம் வரைக்கும் நாங்கள் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை உள்வாங்கியிருந்தோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் ஒவ்வொன்றும் கற்பவர்கள், அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சி திட்டங்களையும் நாங்கள் செய்யும் போது தான் அதில் நாங்கள் ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சி திட்டத்தில் விட்ட குறைகள் என்ன என்பதை பார்த்து நாங்கள் அடுத்த திட்டத்திலே உள்வாங்கியிருக்கு, அதை சேர்த்துக்கொண்டு. அதே போல இந்த 2வது நிகழ்ச்சி திட்டம், அந்த முன்னேற்றத்துக்கான சமாதானத்துக்கான சமூக நிகழ்ச்சி திட்டம், ஏற்கனவே இருந்த மாவட்டங்களிலே நாங்கள் அமல்படுத்திய செயல்திட்டங்கள் காணப்பட்ட ஒரு சில குறைபாடுகள் அல்லது சேர்க்க வேண்டிய மேலதிக செயல்பாடுகளை சேர்த்து நாங்கள் 2வது நிகழ்ச்சி திட்டத்தை உள்வாங்கியிருந்தோம். நினைக்கிறேன் 3வது நிகழ்ச்சி திட்டம் நினைக்கிறேன். இதுல கூட நீங்க யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், பொல்நறுவை, அம்பாறை போன்ற மாவட்டங்களை தான் உள்ளடக்கி இருக்கீங்க. இதுல 21 பாடசாலைகளிலிருந்து 210 மாணவர்களும் அதே போல 50 பெற்றோர்களும் ஆசிரியர்களையும் உள்ளடக்கித்தான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை சேர்க்க. இதனுடைய இறுதி நிகழ்வு தான் வெள்ளச பல்கலைக்கழகத்தில் இன்று இருந்து 22ஆம் தேதி வரை நடைபெறும். ஆரம்பத்தில் நீங்க சொல்ல வேண்டும், ஏன் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை பாடசாலை மாணவர்கள் ஊடாக, பாடசாலை சமூகம் ஊடாக கொண்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அந்த நோக்கத்தை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இந்த 3வது கட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல முன்னேற்றத்துக்கான சமூகங்கள், அதாவது கம்யூனிட்டி ஃபார் ப்ரோக்ரஸ், அதான் 3வது கட்டம். அதிலே நாங்கள் 5 மாவட்டங்களை உள்ளடக்கி இருந்தோம்.
குறிப்பாக வடக்கு கிழக்கு அதே போல வடமத்தி யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட கரை போர்டர் என்று நாங்கள் சொன்ன அதாவது எல்லை மாவட்டங்கள். வடக்கை நாங்கள் பொறுத்தளவில் யாழ்ப்பாணம் வவுனியா, கிழக்கை பொறுத்தளவிலே அம்பாறை, வடமத்தியை பொறுத்தளவில் நாங்கள் அண்டாபுரம் ஆகிய 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கி தான் இந்த முன்னேற்றத்துக்கான சமூகங்கள் நிகழ்ச்சி திட்டம். இதிலே நாங்கள் 9 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே 21 கிராமங்களை தெரிவு செய்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம். அதில் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் பல்வேறு விடயங்கள் முக்கியமானதாக அமைந்திருந்தது. உதாரணமாக அதில் ஒரு முக்கியமான கூறு தான் இந்த பாடசாலை கூட்டு பாடசாலை இணைப்பு நிகழ்ச்சி திட்டம். அதிலே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அந்த 21 கிராமங்களும் இருந்து தெரிவு செய்த 21 பாடசாலைகள், அதாவது அந்த கிராமங்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற பாடசாலைகள் 21 தெரிவு செய்து நாங்கள் இந்த கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டமும் ஒரு நீண்ட பயணம் தான் உண்மையிலே. அதாவது முதல் இன்று நாங்கள் செய்வது அதன் இறுதி கட்டம் இன்று ஆரம்பிப்பது. ஆனால் இதுக்கு முதல் கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இதன் பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். இதன் ஆரம்பம் நாங்கள் எல்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த உங்களுக்கு தெரியும் அந்த அழகான ஒரு வனப்பு நிறைந்த ஒரு இடம், அதிலே நாங்கள் ஆரம்ப நிகழ்ச்சியை செய்திருந்தோம். அங்கு அனைத்து பாடசாலைகளும் அதாவது இந்த 21 பாடசாலையும் சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களை கூட்டி அதான் முதல் கட்டம். அது நாங்கள் சென்ட்ரல் விசிட் அதாவது மத்திய விஜயம் என்று நாங்கள் அழைத்திருந்தோம். அதன் பின்னால் நாங்கள் அந்தந்த மாவட்டங்கள் மத்தியிலே நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் செய்தோம். குறிப்பாக கடந்த 2 வருட காலங்களாக 2011 ஆரம்பத்திலே அந்த எல்லையில் நடந்த அந்த நிகழ்ச்சி திட்டம் அமைந்தது. அதன் பின்னாலே நாங்கள் பாடசாலைகள் மத்தியிலே மாவட்டங்களுக்கு இடையிலான இணைப்பு திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். உதாரணமாக அம்பாரிலிருந்து பொலனறுவையிலிருந்து யாழ்ப்பாணம் வவுனியாவிலிருந்து அன்றாதபுரம் இவ்வாறு நாங்கள் பல்வேறு பரிமாற்று திட்டங்களை இந்த 2 வருட காலங்களுக்கு உருவாக்கி இருக்கின்றோம். சரி, நீங்க 25 மாவட்டங்களை உள்ளடக்கி 21 பாடசாலைகள், அந்த 5 மாவட்டங்கள் யாழ்ப்பாணம், வவுனியா, அனுராதபுரம், பொலனறுவை, அம்பாறை. சரி, ஏனைய மாவட்டங்களோடும் இந்த நிகழ்ச்சி திட்டம் விஸ்தரிக்கப்பட இருக்கின்றதா? ஏற்கனவே நாங்கள் ஏனைய மாவட்டம் நான் சொன்னது போல விளையாட்டின் மூலம் சமாதானம் சமாதானத்துக்கான சமூகங்கள் நிகழ்ச்சி திட்டங்கள் எல்லாமே ஏனைய மாவட்டங்களையும் குறிப்பாக நாங்கள் 11 மாவட்டங்களே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே உள்வடங்கி இருக்கின்றோம். சரி, அது போலவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இன்னும் ஒரு புகையிரத விடயம் சம்பந்தமாக சமாதான புகையிரதம் அது தொடர்பாகவும் நீங்கள் பேசுவோம். அதுக்கு முதல் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த சமாதான புகையிரதம் என்பதற்கு முதல் நான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி திட்டம் சொல்கிறப்ப அதுக்கான நோக்கம் இருக்கணும். பாடசாலை மாணவர்கள் இது என்ன வகை வயதுடைய மாணவர்களை நீங்கள் இதில் உள்ளடக்கிறீர்கள்? இந்த மாணவர்கள் இந்த ஒருங்கிணைவின் மூலமாக என்ன வகையான விஷயங்கள் அவர்கள் மத்தியில் வளர்த்தெடுக்கப்படுகிறது? நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நிகழ்ச்சி திட்டங்களின் பின்னர் அல்ல இந்த நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் ஆக குறைந்தது ஒரு 2 வருடங்களாக அந்த பாடசாலை இருக்க வேண்டும், தாங்கள் கற்ற விடயங்களை மற்ற மாணவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு வயது எல்லையை தீர்மானித்திருந்தோம். 14 தொடக்கம் 16 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் அவர்கள் தான் கூடுதலாக இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் உள்வாங்கப்பட்டவர்கள். அவர்கள் தாங்கள் பெற்ற அறிவை ஏனைய சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் எழுத்திலே சொல்லப்படாத ஆனால் ஒரு நிபந்தனை. உண்மையிலே இந்த சந்தர்ப்பம் எல்லா மாணவர்களும் கிடைப்பதில்லை. நாங்கள் எல்லையில் நடந்த சம்பவத்தில் அந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு பாடசாலையும் 5 மாணவர்கள் மாத்திரம்தான் உள்வாங்கியிருந்தோம். ஆனால் இன்று ஆரம்பிப்பதை நாங்கள் சற்று அப்பால் சென்று அதை சற்று விஸ்தரித்து ஒவ்வொரு பாடசாலையும் இருந்து 10 மாணவர்கள் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் சந்திக்கின்றோம் 210 மாணவர்கள், அதே போல அவர்கள் வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள், பெற்றோர்கள். இந்த மாணவர்களை எவ்வாறு நீங்க தெரிவு செய்றீங்க? நீங்களாவே தெரிவு செய்றீங்களா? இல்லை, இது முற்றுமுழுதாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அணுகுமுறை தொடர்புடைய உத்தியோகத்தில் தொடர்புடைய திணைக்களங்கள் ஊடாக நடைபெறுகின்றன. இது பரிபூர்ணமாக அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவுகளில் காணப்படுகின்ற வலய கல்வி பணிப்பாளர்களின் அனுமதியுடன் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினரின் அனுமதியுடன் தான் இது ஏற்பாடு செய்து நடத்தப்படும். அவர்கள் தான் தெரிவு செய்கின்றார்கள். சரி, யார் யாரோடு சேர்ந்து இதனை அமுல்படுத்துகிறீர்கள்? இதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி கேட்க ஆசையா இருக்கிறது, சொல்லுங்க. குறிப்பா யாருடன் சேர்ந்து இதை அமுல்படுத்துகின்றீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு பதிலளிப்போம் என்று சொன்னால், இது உண்மையிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால், அதாவது UNDP நிகழ்ச்சி திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் அனுமதிக்கப்பட்ட அவர்தான் எங்களுடைய தொடர்புடைய அமைச்சு. அவர்களின் கண்காணிப்பு அவருடைய உதவியின் கீழ் இது நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த குறிப்பாக இந்த பாடசாலை கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது பாடசாலை சம்பந்தப்பட்ட விடயம். ஆகவே அங்கு நாங்கள் அந்தந்த பிரதேசங்களிலே
அங்குள்ள வலய கல்வி பணிப்பாளர்களை முதலில் நாங்கள் அணுகி அவர்களுடைய ஒத்துழைப்பை பெறுகின்றோம். எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும், இந்த வலய கல்வி பணிப்பாளர்களுடைய பங்கேற்பு அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. உண்மையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதனால் அந்த நன்மைகளை பற்றி கேட்டேன். உண்மையில் இந்த பாடசாலை கூட்டுப்பாடு நிகழ்ச்சி திட்டத்துடைய குறிக்கோள் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், பல அதாவது இன மத மொழி பேதங்களுக்கு அப்பால் நாங்கள் இந்த பாடசாலை இணைத்திருக்கின்றோம். அதனோட நாங்கள் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கிய பாதையில் எங்களுடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சொல்கின்றோம் மாற்றம் சாத்தியமானது. மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த இந்த மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருந்து ஆரம்பிப்பது மிக இலகுவானது. அவர்கள் மத்தியிலே மாற்றம் ஏற்பட்டால் எங்களுக்கு மிக இலகுவான முறையிலே நாங்கள் சமாளித்து அடைந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் இந்த மாணவர்களை பல்வேறு பிரதேசங்களிலிருந்து வந்துகின்ற மாணவர்களை, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மாணவர்கள், பல இனங்களை பிரிந்துபடுகின்ற மாணவர்கள் நாங்கள் ஒன்றாக கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வு, பரஸ்பரம் தொடர்பாடல், ஒரு நட்புறவை கட்டியெழுப்பதன் ஊடாக நாங்கள் இந்த நாட்டின் நீண்ட கால சமாதானத்துக்கு ஒரு உந்து சக்தியை, ஒரு பங்களிப்பை வழங்குகின்றோம். இதனூடாக நாங்கள் ஏற்கனவே நடத்தியிருந்த நிகழ்ச்சி திட்டங்களை பொறுத்தளவிலே பல மாற்றங்கள், நாங்களே வாய் வைத்து அசைப்படக்கூடிய பல மாற்றங்கள் நாங்கள் கண்டிருக்கின்றோம். உதாரணமாக சிங்களம் பேச தெரியாத மாணவர்கள் ஏதோ தாங்கள் அந்த சிங்கள நண்பர்களுடன் தங்களால் முடிந்த அங்கு அசைவுகள் ஊடாக அவர் தங்களுடைய நட்புறவை பரிமாறிக்கொண்டதை நாங்கள் பார்த்திருக்கோம். அதே போல எங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்தினால் இனங்கள் மத்தியிலே பரஸ்பரம் ஒரு குற்ற உணர்வு, பரஸ்பரம் அவநம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இந்த 5 மாவட்டங்களையும் பார்க்கும்போது அது முற்றாக களையப்பட்டு விட்ட ஒரு தன்மை நாங்கள் பார்க்கணும். அதனால் புலனறுவையில் இருந்து அவர்களுடைய வருடாந்த சுற்றுலாவை அவர்கள் யாழ்ப்பாணம் எங்களுடைய இன்னொரு பாடசாலையினுடன் சேர்ந்து அதை ஏற்பாடு செய்திருந்தார். அதே போல இந்த நட்புறவு எவ்வாறு அமைந்தது, ஆரம்பத்தில் தனிநபர்கள் மத்தியில் ஏற்பட்ட இந்த நட்புறவு இப்பொழுது குடும்பங்கள் மத்தியிலும் சென்றிருக்கு. உதாரணமாக ஒரு குடும்பம் யாழ்ப்பாணத்திலோ அல்லது அம்பாறையிலோ அல்லது புலனறிவு உள்ள தங்களுடைய நண்பர்களுடைய குடும்பங்களுடன் சென்று தங்களுடைய விடுமுறைகளை கழிக்கக்கூடிய தன்மைகளோடு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல வாழ்த்தட்டைகள் அனுப்புகின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள், தொலைபேசி அழைப்புகள் செய்கின்றார். இவ்வாறு பல மாற்றங்கள் நாங்கள் கண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னீர்கள் கற்றலோடு சேர்த்து ஆற்றலை மேம்படுத்த, அது மாத்திரமல்லாமல் பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியில் இருக்கின்ற திறமைகளை வெளிக்காட்டுறது, அவர்களுடைய ஆளுமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் இந்த திட்டத்தினூடாக கொடுக்குறீங்க. பாடசாலை இணை நிகழ்ச்சி திட்டத்திலே பார்க்குற போது இன்னும் பல வகையான உபத்திட்டங்கள் உள்ளுக்குள் அடக்கப்பட்டிருக்குது. என்ன வகையான திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது? நினைக்கிறேன் சமாதான புகையிரதம், இது போல பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை கூட நீங்கள் அந்த திட்டத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. என்ன வகையான திட்டங்கள்? ஆமாம், இன்றைய இந்த நாங்கள் அதாவது இறுதியான இந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டத்தை, இணைப்பு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் கதைப்போம் என்று சொன்னால், அதை பற்றி கதைப்போம்னு சொன்னால், அதிலே நாங்கள் சற்று வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் செய்திருந்ததில் அவர்களுடைய ஆற்றல்களை விருத்தி செய்தல், அவர்களுடைய பரஸ்பரம் நட்புறவை கட்டியெழுப்புதல், அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துதல், தலைமைத்துவ பயிற்சி, பல விஷயங்கள் நாங்கள் செய்தோம். அதோடு சேர்த்து அந்த விடயங்களும் இருக்கின்றன. அதோடு சேர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே, இந்த இறுதி நிகழ்ச்சியிலே நாங்கள் தொழில் துறை சார்ந்த நிபுணர்களை அழைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு துறை சார்ந்த, உதாரணமாக கிரிக்கெட், வாலிபால், நெட்பால், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, மியூசிக், டான்சிங், இவ்வாறு பல ஃபில்ம் மேக்கிங், அதே போல ஜேர்னலிசம், இவ்வாறு பல துறைகள், கிட்டத்தட்ட நாங்கள் 15 துறைகளை தெரிவு செய்து இந்த மாணவர்களை அடையாளம் கண்டிருக்கின்றோம். யார் யார் என்னென்ன துறைகளிலே பயிற்சி பெறுவதற்கு விருப்பமாக இருக்கின்றனர், என்ன வகையில் நீங்க அவங்களை அடையாளம் கண்டீங்க? அவருடைய விண்ணப்ப படிவத்திலே அதை நாங்கள் கேட்டிருந்தோம். நீங்கள் என்ன துறைகளிலே நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு விரும்புகின்றீர்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் அவர்கள் 3 தெரிவுகளை செய்யலாம். அதுக்கான சந்தர்ப்பங்கள் நாங்கள் இன்று தொடங்கி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாளையிலிருந்து தொடர்ச்சியாக அந்த நாங்கள் அழைத்திருக்கின்ற அந்த தொழில்சார் வல்லுநர்கள் நிறைய பேரை நாங்கள் அழைத்திருக்கோம். உதாரணமாக மியூசிக்கை பொறுத்தளவிலே நாங்கள் பாத்திய சந்தோஷம் அழைத்திருக்கின்றோம். அதே போல அசோக ஹந்தகம் வருகின்ற, அதே போல கிரிக்கெட்டை பொறுத்தளவு அர்ஜுனர் அனத்துங்க வருகின்ற, பல மிகவும் தேர்ச்சி பெற்று அந்த துறையிலே மிக பிரபலியமான பிரபலங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவர்களுடைய வழிகாட்டல் கூட இங்கே கிடைக்குது. வழிகாட்டல் மாத்திரமல்ல, அவர்களை பார்க்கும் போது இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு உற்சாகம் ஒன்று வர வேண்டும் என்பதற்காக. நீங்கள் முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த சமாதான புகையிரதம், அதை பற்றி பேசுவதற்கு இது நல்ல நேரம். இந்த சமாதான புகையிரதம் என்றால் என்ன? இதனை நீங்கள் ஏற்பாடு செய்ததற்கு காரணம் என்ன? இந்த இறுதி நிகழ்விலே ஒரு அங்கமாக, இறுதி அங்கமாக நாங்கள் இந்த சமாதான புகையிரதம் என்ற ஒரு நிகழ்வை
நாங்கள் ஏற்பாடு செய்திருப்போம். அனைவருக்கும் இந்த சமாதான புகையிரதம் என்றால் என்ன, நாங்கள் பல புகையிரதம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சமாதான புகையிரதம் என்றால் என்ன என்ற கேள்வி ஒன்று இருக்கலாம். உண்மையில் என்னவென்று சொன்னால் பதுளையிலே அந்த இறுதி நாள் நிகழ்வுகள், அதாவது 20ஆம் தேதி அந்த இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒரு நாங்கள் கலாச்சார நிகழ்வுடன் அதை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். 21ஆம் தேதி காலையில் பதுளையிலிருந்து ஒரு புகையிரதம், அதாவது அந்த புகையிரதம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு பெறுகின்ற மாணவர்களை அழகான முறையிலே வர்ணம் தீட்டப்பட்டு பல சித்திரங்கள் வரையப்பட்ட ஒரு புகையிரதம். இந்த சித்திரத்தை வரைந்தவர்கள் கூட இந்த மாணவர்கள் அது இன்று நடக்கின்றது. இன்று மாலை அந்த புகையிரத்துக்கு பெயிண்ட் பண்ணும் நடவடிக்கை, வர்ணம் தீட்டும் நடவடிக்கை, சித்திரம் வரையும் நடவடிக்கை 21 பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இறுதியாக பதுளையிலிருந்து கண்டி வரை, பேராதனிய வரை அந்த புகையிரதம் வருகின்றது. இது முற்றுமுழுதாக அந்த மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. மாணவர்கள், அவர்களுடன் கூட வந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அவர்களுடைய இந்த 4 நாட்களும் அவர்கள் கற்ற விடயங்கள், அவர்கள் பகிர்ந்து கொண்ட நட்புறவு, அவர்கள் கட்டியெழுப்பிய அந்த பரஸ்பரம் புரிந்துணர்வை மேலும் அதிகரிப்பதன், அதாவது பதிலில் முடிந்தவுடன் அவ்வாறே டட்டா சொல்லிவிட்டு போகாமல் அவர்கள் பேராதனிய வரை அந்த புகையிரத்தில் ஒன்றாக பயணித்து மேலும் தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய நட்புறவை பகிர்ந்து கொள்வதற்கும் பழகிக் கொள்வதற்குமான ஒரு ஏற்பாடு தான் இந்த சமாதான புகையிரதம் என்ற ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். அது முற்றுமுழுதாக சமாதான புகையிரதமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போல நாட்டிலையும் பல இடங்களில் இவ்வாறான சமாதான புகையிரதங்கள் உருவாக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய ஆசை. அதே போல நான் நினைக்கிறேன், இந்த இணை பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் என்று சொல்கின்ற போது இது நீங்கள் இப்போ ஒரு 3 வருடங்களாக செய்து வருகிறீர்கள். இந்த 3ஆவது நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்த மட்டும் இது வந்து நீங்கள் என்ன நேரங்களில் வந்து இந்த மாணவர்களை ஒருங்கிணைச்சு வர முயற்சியில் ஈடுபடுறீங்க? பாடசாலை நேரங்கள்லையா அல்லது பிரத்யேகமான நேரங்கள்லையா? அதை பற்றி கொஞ்சம். இந்த பாடசாலை நிகழ்ச்சி திட்டங்கள், கூட்டு பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் என்பது நான் ஏற்கனவே சொன்னபோது 2005ஆம் ஆண்டிலிருந்தே வந்தாலும் இந்த 3வது கட்ட, அதாவது முன்னேற்றத்துக்கான சமூக நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே நாங்கள் 21 பாடசாலை தெரிவு செய்திருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எங்களுடைய உண்மையான நோக்கம் பாடசாலை வளமையான அலுவல்களை குழப்புவது அல்ல. ஆகவே நாங்கள் அந்த வலய கல்வி பணிப்பாளர்கள், அதே போல பாடசாலை நிர்வாகிகளுடன் கதைத்து இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் எந்த வகையிலும் பாடசாலை நடவடிக்கை இடையூறு செய்யாத வகையில் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை கூடுதலாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கின்றோம். உதாரணமாக மாவட்டங்களுக்கு இடையிலே ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு கூடுதலாக சனி ஞாயிறு தினங்கள் ஏற்பாடு செய்யப்படும் அல்லது விடுமுறை நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்வாறு நீண்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நாங்கள் இன்று புதன்கிழமை இன்று ஆரம்பிக்கின்றது. ஆனால் இது வந்து உண்மையிலேயே கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்களுடைய பூர்ணமான அனுமதி, ஒத்துழைப்பில் தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்று சொன்னால் நீண்ட ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்பதால் அதன் பயனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பையும், ஆனால் பூர்ணமாக அவருடைய தொடர்பட்ட அதிகாரிகளின் அனுமதியுடன் தான் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இம்முறை இன்று தொடக்கம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இடம்பெறுமா ஒவ்வொரு வருடமும் என்ன மாதிரி? நாங்கள் இப்பொழுது அமல்படுத்துகின்ற இந்த முன்னேற்றத்துக்கான சமூகங்கள் நிகழ்ச்சி திட்டம் இந்த ஜூனில் முடிவுக்கு வருகின்றது. சரி, அதன் பின் அது உண்மையிலே நிதியிலே எங்களுடைய நிதி நிலைமையிலே தங்கி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இதை வேறொரு வகையிலே முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். நிதி கிடைக்கின்றது இல்லையோ அது ஒரு புறம் இருக்க, இதை எவ்வாறு தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகலாம். தொடர்ந்தும் நாங்கள் ஏனைய நிறுவனங்கள், ஏனைய நிதிகளிலே தங்கி இருக்காமல் எவ்வாறு இந்த உத்தியோகத்தில், இந்த பாடசாலைகள், இந்த திணைக்களங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் இதை நடத்தி கொண்டு போகலாம் என்பது சம்பந்தமாக நாங்கள் சில பரிச்சார்த்த நடவடிக்கைகளையும் செய்திருக்கணும். உதாரணமாக பொலனர்வையில் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல பொலனர்வை பாடசாலை அவருடைய வருடாந்த சுற்றுப்பயணத்தை அவர்கள் ஒரு கூட்டு பாடசாலையுடன் சேர்ந்து தங்களுடைய சக பாடசாலை ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலையுடன் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆகவே இதுக்கு மேலதிகமான நிதி தேவையில்லை. அவர்கள் ஏற்கனவே செலவழிக்கின்ற அந்த நிதியை சற்று வித்தியாசமான முறையிலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த எண்ணக்கருவில் நாங்கள் ஏனைய பாடசாலைகள் மத்தியிலும் நாங்கள் எதிர்பார்க்கணும். அதை நாங்கள் அவர்களுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதற்கு வலய கல்வி பணிப்பாளர்களும் அதே போல நாங்கள் தேசிய மட்டத்திலே கல்வி திணைக்களத்தோ கல்வி அமைச்சுடன் நாங்கள் சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் நம்புகின்றேன் எதிர்காலத்தில் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அதிகாரிகள் ஊடாக முன்னெடுக்கப்படும். UNDP கூட இருக்குமோ இல்லையோ, ஆனால் உண்மையிலே இது தொடர்ச்சியாக நடக்கும். அதுக்கு அந்த பாடசாலைகளே ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. அதுக்கான பல முன்னுதாரணங்கள் நாங்கள் ஏற்கனவே செய்து காட்டியிருக்கின்றோம்.
சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு இதுவரை எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருந்தவர் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் அம்பாறை மாவட்ட நிகழ்ச்சி திட்ட பொறுப்பதிகாரி முகமது அசான் சலீம் அவர்கள் இணைந்திருந்தார். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் 21 கூட்டு பாடசாலைகள் ஒன்று சேர்கின்றன. இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக நிறைய பல தகவல்களை இன்று வழங்கிய அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அதே நேரம் நானும் அன்சானும் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சசிகாந்த், தொழில்நுட்ப உதவியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.